அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மேலூர் வருண் காந்தி, முன்னாள் ஒன்றிய தலைவர், மீஞ்சூர் மேற்கு ஒன்றிய பாரதிய ஜனதா கட்சி. நீங்கள் இப்போ பார்க்கக்கூடிய பகுதி, நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மக்கள் பிரச்சனையை உங்களிடத்தில் தெரியப்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதுக்கு சம்மந்தமான அதிகாரிகளையும் பார்த்து மனு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய பகுதி மேலூர் ரவுண்டனா ஆர்பார் போகிற ரோடு, எண்ணூர் துறைமுகம் போகிற ரோடு. இதிலிருந்து நம்ம நாப்பாளையம், பழைய நாப்பாளையம் வரைக்கும் மாதவரம் டோல் பிளாசா இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகத்துக்கு சொந்தமான கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சாலை. இந்த சாலையை கடந்த ஓராண்டுகளாக சுத்தம் செய்யறதே கிடையாது. இந்த மேலூர் ஜங்ஷன்ல இருந்து பழைய நாப்பாளையம் வரைக்கும் ரோடை கிளீன் பண்ணுறதே கிடையாது. இந்த சாலை சர்வீஸ் சாலை. பக்கத்தில் இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தம்பி இந்த பக்கம் கொஞ்சம் காட்டுங்க. இது பக்கத்தில் இருக்கிற இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு அரசுக்கு சொந்தமான இபி கோட்ரஸ். இதுக்கு பக்கத்தில் எங்கே இருக்கக்கூடிய குப்பை கழிவுகளை கொண்டு வந்து முடி வெட்டுறது, ஜூஸ் கடையிலேருந்து வர வேஸ்டேஜ், ப்ளஸ் மீன் கடைகள்லேருந்து வர வேஸ்டேஜ், கோழிக்கறி கடைகள்லேருந்து வர வேஸ்டேஜ், இதெல்லாம் போட்டு இந்த சர்வீஸ் ரோட்டை எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள். இது மக்களை சொல்லி குத்தம் இல்லை. இந்த சாலை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கிறது கிடையாது. இது வரைக்கும் இந்த சாலையை தூய்மை பணியே நடைபெறவில்லை. அப்போ இந்த சாலை தூய்மை பண்ணுற பணிக்காக ஒதுக்கப்படுற நிதி எங்கே போகுது? அப்போ இந்த அரசு அதிகாரிங்க ஏன் அந்த ஒப்பந்ததாரரை கேள்வி கேட்கல? இந்த ரோடை நீங்கள் பார்க்கும்போது தெரியும். இந்த ரோடு தூய்மை பணின்றது ஒரு வருஷமாக யாருமே செய்யலை. இந்த சாலையை நீங்கள் பாருங்கள். இது சம்பந்தமாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, தமிழ்நாடு முதல்வர் அவர்களுக்கு 27ஆம் தேதி 6ஆம் மாதம் 2026 6ஆம் மாதமே இது சம்பந்தமாக நம்ம முதலமைச்சருக்கு ரிஜிஸ்டர் தபால் அனுப்பியிருக்கோம். இங்கே பாருங்க, ரிஜிஸ்டர் தபால் அனுப்பியிருக்கோம். ஆனால் இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கை இல்லை. அதே போல் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் அதே டேட்டில் நம்ம மனு அனுப்பியிருக்கோம். இந்தியன் தபால் போஸ்ட் மூலமாக அனுப்பியிருக்கோம். அதுக்கும் எந்த நடவடிக்கை இல்லை. அது இல்லாமல் 31ஆம் தேதி 7ஆம் மாதம் மாவட்ட ஆட்சியருடைய விவசாயிகள் குறைதீர்ப்பு நாளையும் மனு கொடுத்துருக்கோம். ஆனால் இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கை இல்லை. இதுக்கு மேலேயும் இந்த சாலையை தூய்மை பண்ணலன்னா அடுத்த கட்ட மக்கள் போராட்டமாக நாங்கள் களத்தில் இறங்க காத்து கொண்டுள்ளோம் என்பதை தெரியப்படுத்த கடமைப்பட்டுள்ளோம். நன்றி, வணக்கம்.